டேய் பா, நீ வீட்டில் வெட்டியாக தான் இருக்க, போய் அம்மாவுக்கு உதவி பண்ணுறா, போய்ட்டு துணியாக துவச்சி போடுறா, நாற்று வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அண்ணா சொல்லுப்பா. வெட்டியாக தானே இருக்கா, காலேஜ் போனால் வண்டி சாவி கொடு. வாடா. ஹலோ ஹலோ, டேய் மச்சான், நம்ம கிஷோருக்கு வந்து மேரேஜ்டா. நான் பசங்களாம் சேர்ந்து ஷீல்டும் பேனர் அடிக்கலான்னு இருக்கோம். ஒரு 1000 ரூபா ரெடி பண்ணி அனுப்புடா. இல்லை மச்சான். ஏய் புரியுது நீ வெட்டியாக இருக்குன்ட்டு, சரி விடு, உன் காசை நானே போட்டுக்கிறேன். சரிடா. ஃபங்க்ஷன் மட்டும் வந்துடுண்ணா. ஹலோ. உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேச. சொல்றீ. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கடா. நான் ஒரு 2 months வெயிட் பண்ணாமா, நான் வேலைக்கு போயிடுறேன். எத்தனை வருஷம் தான் நானும் வெயிட் பண்ணுறது, நீயும் வேலைக்கு போவேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் வீட்டில் வெட்டியா இல்லைம்மா, நான் வீட்டில் பேசுகிறேன் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட்டு வந்து. இதுக்கப்புறமே நான் வெயிட் பண்ண முடியாதுடா. ப்ளீஸ்டா, என்னை மன்னிச்சிடு. நான் எங்கள் அம்மா கூடயே எங்கள் அப்பா கூடயே இருந்துடுறேன். இந்த உலகத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் பெத்த அப்பா அம்மா தம்பி அவ்வளோ ஏன் கூட இருந்த நண்பன்லேருந்து உயிர் குழந்தை காதல் வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க.